இந்த சம்மரில் 10 கிலோ மாங்காய் வாங்கி அதை வச்சு நான் எப்படி ஊறுகாய் பண்ணேன் அப்படின்றது தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ அளவுக்கு மாங்காய் வாங்கியிருக்கேன். அது ஒட்டு மாங்காய் வாங்கியிருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாங்காவை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பீஸாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பொடியாக வந்து கட் பண்ணல, பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ் வந்து வேண்டாம். அதில் இருக்க பல்ப்பு மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை தூக்கி போட்டுட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பானை எடுத்துகிட்டு 10 கிலோ மாங்காவையும் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லேயராக மாங்காய் போடும்போது அது கூட நடுவில் உப்பு போட்டு அப்படியே ஃபில் பண்ணிவிட்டேன். ஓவர் நைட் அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கோம். காலையில் அந்த தண்ணி எல்லாம் வந்து விட்டுட்டு அதை மேலே மாங்காய் மட்டும் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெயிலில் வந்து நம்ம காய போட்டுடலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் புளி இருந்தது, அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே காய போட்டிருக்கேன். இந்த மாங்காய் 1 டே ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து ஒரு ஹோல் டே வந்து காய வச்சு எடுத்த மாங்காய். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொன்னேன் இல்லையா, மறுபடியும் வந்து நைட்டு அதே தண்ணியிலே இந்த மாங்காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம வச்சிட போகிறோம். நைட்டு ஃபுல்லாக மறுபடியும் வந்து இந்த தண்ணியிலே ஊறிட்டுருக்கோம். ஒரு தடவை குலுக்கி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொடூரமாக இருப்பேன். இப்போ தான் தூங்கி எழுந்திருக்கேன். 2 நாளாக மாங்காய் காய போட்டிருந்தேன்ல, அது இப்போ என்ன நிலமையில் இருக்குதுன்னு தெரியல. இன்றைக்கி தான் செகண்ட் டே காய போட்டு வந்தேன் காலையில். இப்போ போயிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. இது வந்து டே 2 அன்றைக்கி எடுத்தது. டே 2 அன்றைக்குமே காலையிலே வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் காய போட்டுவிட்டேன். ஈவினிங் வந்து இப்போ ஒரு 5:00 கிட்ட இருக்கும். அதை வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் போகிறேன். 2 நாள் காய வச்ச மாங்காய் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு பெரிய அளவில் வந்து காய வைக்கல நான். 2 டேஸ் வந்து காய வச்ச உடனே அந்த பதம் சூப்பராக வந்துருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வெயில் பொழந்து கட்டுது இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டேவே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ரொம்பவும் ட்ரை ஆகிட்டோம் அப்படின்னா அது வத்தல் மாதிரி ஆகிடும். அது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்ப் இருக்காது, அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வராது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் காய வச்சுட்டு எடுத்துட்டேன். இன்றைக்குமே அந்த தண்ணி கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது வந்து உப்பு தண்ணி. நீங்கள் வந்து ஊறுகாய் போடும் மாதிரி இது மாதிரி பானையில் போட்டுக்கோங்க, அதுதான் நல்லது. அந்த உப்பு வந்து அரிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க, அதுக்கு முதல்ல இந்த மாதிரி பானையில் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் டேவும் ஓவர் நைட் அப்படியே விட்டாச்சு. காலையில் பார்த்தோம் அப்படின்னா அதில் தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்தது. ரொம்ப ட்ரை ஆக்கிட்டோம் அப்படின்னா அது ஊறுகாய்க்கு செட் ஆகாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே ஊறுகாய் வந்து தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லெண்ணெயில் ஊறுகாய் தாளிச்சிங்க அப்படின்னா தான் லைஃப் வரும். இதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதில் தண்ணி எதுவுமே இல்லை. அடுத்ததான் இந்த ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடி தான். இந்த பொடியில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கடுகு. நீங்கள் எந்த அளவுக்கு மாங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு கடுகு, 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை சூப்பராக வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம காய வச்சுருக்க எண்ணெயில் வந்து கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம பவுடர் பண்ணதே போதும். கடுகு மட்டும் தாளிக்கிறது தேவையான அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி சேர்த்துக்கலாம். அதான் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பொடி. அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் அதுதான் சேர்த்துருக்கேன் நான். ஸோ இது 2 மட்டும் சேர்க்கும் போதே வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்க மாங்காய் போட்டுடலாம். இன்றைக்கி நான் வந்து ஆச்சி சில்லி பவுடர் தான், அது வெறும் மிளகாத்தூள் அதுதான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மாங்காய் அதிலே கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஜஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு நான் எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டோட்டலாகவே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து உப்பு பயந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக பார்த்து தான் போட்டுட்ருந்தேன். ஸோ இப்போ ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்படும் போது லைட்டாக சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம போட்டதே சரியாக இருக்கும், தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேன் மூடி போட்டுட்டு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா 1 இயர் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.